உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவனுக்கு என்ன பிரியும்னு பார்க்கலாம். அதாவது தகப்பன் பிள்ளைகளுக்கு எதனா தேவைன்னா என்ன பண்றாங்க, இது வேணும் எனக்கு வேணும் டேடின்னு கேட்டாக்கா, தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கணும், பிரியப்படுத்தணும் பிள்ளைங்களாம் யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல பிள்ளைங்க தகப்பனுக்கு தாய்க்கு என்ன பிரியும்ன்றது நினைக்கிறது கிடையாது. இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம கர்த்தர் நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு. நம்ம கூட கர்த்தருக்கு என்ன பிரியும் நம்ம எதிர்பார்க்கணும், நம்ம யோசிக்கணும், அதை அறிஞ்சிக்கணும், அதை அறிஞ்சிக்க நம்ம செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இந்த எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இந்த ஏனோக்கு முதல்ல ஆதாம் தலைமையில வந்தான். அந்த ஏனோக்கு என்ன பண்ணாரா, அவரு ஃபேமிலி மேன், திருமணமாகி மனைவி பிள்ளைங்களா இருக்கிறாங்க. ஆனா அவர் அந்த மாதிரி சூழ்நிலையில கூட கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்துக்கிறார், கர்த்தரோடு சஞ்சரித்து இருக்கிறார், கர்த்தரோடு நடந்திருக்கிறார். அதனால கர்த்தருக்கு அவர் மேல ரொம்ப பிரியமா இருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு, மரணத்தையே காணாதபடி கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டாருன்னு வசனம் சொல்லுது. அப்போ அவரை எடுத்துக்கொள்றதுக்கு முன்னாலே அவன் பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான்னு வசனம் சொல்லுது. இப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உண்மையாவே எல்லா ஆசீர்வாதம் கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பார். இப்போ கர்த்தருக்கு பிரியமா இருக்குதுன்னா என்ன செய்யணும், அதை நம்ம பார்க்கும்போது இப்போ அது தியானிச்சு அதன்படி நம்ம நடந்தவங்க உடனடியா கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு வச்சு காத்திருக்கிறார். இந்த 1 சாமுவேல் 15:22 படிக்கும்போது, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிகளும் ஆட்டுக்கடாக்கள் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இந்த இடத்துல கர்த்தர் அமலேக்குன்ற ஜாதி இனம் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வெளியே வந்தப்போ அவங்க வழி மறைச்சாங்க. அது கர்த்தர் என் ஜனங்களை வழி மறைச்சாங்களே, அவருக்கு மனசுல அது கஷ்டம். அது அப்படியே மனசுல பத்திரமா வச்சிருந்து முதல் ராஜா யாருன்னா சவுல். இந்த சவுல் ராஜா ஆன உடனே ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ என்ன பண்ணுனா அந்த அமலேக்கு ஜனங்களை என்ன பண்ணும், ஒருத்தர் விடாது எல்லாத்தையும் அழிச்சணும், மிருக ஜீவனத்துல இருந்து ராஜாலும் எல்லாத்தையும் அழிச்சணும்னு சொல்லிட்டார். சரி, அவன் அழிச்சான், ராஜா பிடிச்சான், எல்லாமே பண்ணானா முழு மனசா கீழ்ப்படிக்கல. என்ன செய்தான்னு சொன்னா, அதுல நல்ல ஆடு மாடுங்களை எல்லாத்தையும் அழிக்கல, கொழுத்த பிராணி கொழுத்த ஆடு மாடுகளை எடுத்து என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் எடுத்து வச்சிட்டான், மிச்சத்தெல்லாம் அழிச்சான். கர்த்தர்கிட்ட நம்ம ஏமாத்த முடியாது. கர்த்தர் பார்த்துனே இருக்கிறாரு, கர்த்தர் சொன்னதெல்லாம் கீழ்ப்படுறமா எதிர்பார்க்கிறாரு. அப்போ பார்த்தாரு, என்ன நடனாக்கா, இது மாதிரி உடனே சவுலு கிட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பிச்சு வச்சார். தீர்க்கதரிசி வந்ததும் கர்த்தர் சொன்னதெல்லாம் கீழ்படுத்திட்டான்னு ஒரு பொய்யும் சொல்லிட்டாங்க இந்த சவுல் ராஜா. அவர் சொன்னாரு, அந்த ஆடு மாடு சத்தெல்லாம் கேட்குது, அது என்னான்னு கேட்டார். அதுவா, அது நல்லா கொழுப்பாந்தெல்லாம் எடுத்து ஆண்டவருக்கு பலி கொடுக்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப சொன்னாரு, கர்த்தர் சொல்றாரு, இங்க பார், என்ன பண்ணக்கூடாது, என் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறத பார்க்கலாம், பலி எனக்கு ஒன்றும் முக்கியம் கிடையாது, உன் பலி எனக்கு தேவையில்லை, நீ கீழ்ப்படுகிறதுதான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு, சாமுவேல் மூலமா சவுல் ராஜாவுக்கு சொன்னார். பாருங்க, இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கணும். இப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு அவ்வளோ பிரியம். மனுஷர் கூட ஒரு தாயோ தகப்பனோ பிள்ளைங்கிட்ட எதை விரும்புறாங்க, கீழ்ப்படியணும். ஒரு வேலை ஸ்தலத்துல கூட எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும் சொல்லிட்டு எல்லா எஜமானுக்கு எதிர்பார்க்கறாங்க, எல்லாம் கீழ்ப்படி விரும்புறாரு. இப்போ ஆண்டவரோட நம்ம கீழ்ப்படியணும்னு கர்த்தரே விரும்புறாரு. அதனால்தான் தாவீது சொல்றாரு ஒரு வசனத்துல, அதாவது சங்கீதம் 51:16 பலியை நீ விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. இப்போ பலி கர்த்தருக்கு பிரியம் இல்லை, அதோட கீழ்ப்படிவு தான் ரொம்ப பிரியம். நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். எதுக்கு கர்த்தருக்கு எப்படி எதுக்கு நிக்கிறாரு கீழ்ப்படி அப்படி யோசிக்காதீங்க. கர்த்தருடைய வசனம் எல்லாம் அவருடைய வார்த்தை,
அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம்னா அப்போ நம்ம மேல அவர் பிரியமா இருப்பார். சொல்லுங்க ஆண்டவர், நான் செய்யறேன், நீ எங்க போச்சாலும் போறேன், என்ன செய்யச்சோன்னாலும் சொல்றேன் செய்யறேன்னு கர்த்தர்ட்ட சொல்லணும். அவருடைய வசனங்கள் மூலமா கர்த்தர் நம்ம பேசும்போது அது கீழ்ப்படியணும்னு கர்த்தர் விரும்புறார். அது முதலாவது காரியம். அடுத்தது 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். பாருங்க, எல்லா மனுஷரும் நான் சரி ரட்சிக்கப்படணும், ஒருவராவது நஷ்டப்பட்டு நரகத்துக்கு போகக்கூடாது, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும் சொல்லிட்டு அவர் சித்தமுள்ளவராக தான் அவருடைய விருப்பம். அப்போ கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா, இந்த பலி இல்லை, தேவையில்லை, எல்லாம் கீழ்ப்படியணும். அடுத்தது எல்லா மனுஷன் கீழ்ப்படியது மட்டும் இல்ல, சத்தியத்தை எல்லா மனுஷன் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிகிற அறிவில் வரணும். அதனால தான் என்ன சொல்றோம், அப்ப நம்ம என்ன பண்றது, எல்லா மனுஷன் ரட்சிக்கிறதுக்கு நான் என்ன பண்றதுன்னு கேட்டா, சத்தியத்தை அறியாத மக்களுக்கு நம்ம போய் என்ன செய்யணும், இயேசுவை பற்றி சொல்லணும். நீ படிக்கிற இடத்துலயோ, காலேஜில் படித்தாலும், ஹைஸ்கூலில் படித்தாலும், வேலை செய்தாலும், குடும்பத்திலையோ, வீட்டிலையோ, வெளியில எங்க போனாலும் நீ இயேசுவை நம்பி இருந்தா, அவருடைய பிள்ளையா மாறி இருந்தா கண்டிப்பா அதை மற்றவர்கள் சொல்லணும்னு விரும்புறார். நீ ஏன் இன்னும் அந்த அனுபவத்துல வரணும் சொல்றாரு. என்ன பண்ண, பாவத்துல அறிக்கையிடு, என்கிட்ட வா, என்னை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுன்னு கர்த்தர் கேட்கிறாரு. அப்போ நம்ம கீழ்ப்படிந்து இயேசுவே நான் பாவின்னு சொல்லி பாவத்தெல்லாம் அறிக்கையிடும் போது கர்த்தர் நம்ம பாவத்தை மன்னிப்பாரு, என் உள்ளத்துல வாங்க நம்ம உள்ளத்துல வருவாரு. இது நம்ம செய்யணும்னு கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னொரு அடுத்த காரியம் என்னன்னா, லூக்கா 12:49 பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன சொல்றாருன்னா, பூமியில அக்கினி போட வந்துக்கிறேன். என்ன அர்த்தம்னா, அக்கினி கிட்ட ஒரு ஈ கூட நெருங்காது. அந்த மாதிரி அக்கினியா நம்ம வாழணும், பரிசுத்தமா வாழ்ந்தா பாவம் நம்ம கிட்ட வராது. இது கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். அப்போ பாவமான காரியம் நம்ம கிட்ட வரக்கூடாது. இப்பெல்லாம் என்ன பண்ணோம், அக்கினியை போல பரிசுத்தமா வாழணும்னு கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. பாருங்க, அடுத்தபடியா யோவான் 17:24 பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நான் எங்க இருக்கணும், என் பிள்ளைங்க என்ன பண்ண என்னோட கூட இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா, அவருக்கு பிரியமா நம்ம வாழும்போது கண்டிப்பா அவர் பரலோகத்துல இப்போது மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்குன்னு சொன்னவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து பிதாவுடைய வலது பாசத்துல உட்கார்ந்துருக்கார். அவருக்கு பிரியமா நம்ம வாழ்ந்தா அவரோட கூட என்ன பண்ணுவாங்க, உட்கார வைப்பாருன்னு வசனம் சொல்லுது. இங்க பாருங்க, இயேசு என்ன பண்ணாரு, பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அதனால்தான் அவர் எதுக்காக வந்தார் உலகத்துக்கு வந்தது காரணம் என்னன்னா, மனுஷர் எல்லா பாவங்கள்ல பாவம் செய்ததுக்கு தண்டனை இருக்குது. ஜனங்க தண்டனை வந்தா என்ன தண்டனை, பயங்கரமான தண்டனை, நரகத்துக்கு தான் போகணும். அந்த மாதிரி ஒரு மனுஷன் கூட வரக்கூடாது. இந்த பாவத்தினுடைய விடுதலை வேணும்னா அவர் பாவம் செய்யாதவர் பரலோகத்துக்கு விட்டு பூலோகத்துக்கு வந்து ரத்தம் சிந்தினாரு. அந்த ரத்தத்தை யார் யார் நம்புறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பாவம் மன்னிக்கப்படுவாங்க. அப்போ கர்த்தர் செய்யறாருன்னா, அவரு நம்மளுக்கு பிரியமானவரா கர்த்தர் விரும்போ. இயேசு ஒரு ஞானஸ்நானம் எடுத்தார். உலகத்துல ஊழியத்துக்கு போட்டு ஞானஸ்நானம் எடுத்தார். அப்படி ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு சத்தம் வருது. அது என்னன்னா, மத்தேயு 3:17 அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கு என்று உரைத்தார். பாருங்க, பிதாவுக்கு கீழ்ப்படிந்து பரலோகத்தின் மேன்மையெல்லாம் துறந்து இந்த பூலோகத்துக்கு ஏன் வந்தான்னா, மனுமக்கள் பாவத்துல மரித்து போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு அவர் நீ போய் சொன்னாக்கா, இயேசு என்ன பண்ணாரு, அவருக்கு பிதாவுக்கு கீழ்ப்படிந்து இந்த பூலோகத்துக்கு வந்தார். இந்த பூலோகத்துக்கு என்ன செய்தாருன்னா, மனுமக்கள் பாவத்தை எல்லாம் அவர் மேல ஏற்றுக்கொண்டு அவர் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தார். அந்த ரத்தத்தினாலதான் பாவம் மன்னிப்பு. பாவம் மன்னிச்சது மட்டும், அவர் ரத்தம் சிந்தது மன்னிப்புக்காக மட்டுமல்ல, மரித்து மன்னர்ல போய் ஒன்னும் இல்லாத போயிடல. அவருக்கு கல்லறையே கிடையாது. கல்லறைக்குள்ள கூட நான் போனேன். இப்போ இஸ்லேம் போனப்போ கல்லறை காலியாகுது,
உள்ள போய் சுத்தி சுத்தி போட்டோ எடுத்து வந்தேன். என்னன்னா காளி, எங்க காளி என்ன ஆனார்னா, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் என்ன பண்ண உயிரோடு வந்து பரலோகத்துக்கு போயிட்டார். அப்போ மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த தேவன் கீழ்ப்படிந்து வந்தார். அதனால அவரை பார்த்து என்ன சொல்றாரு, எனக்கு உமது என் வானத்திலும் சத்தம் உண்டாக்கி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். ஏன்னா பிதாவுக்கு கீழ்ப்படிந்து வந்தார். அடுத்தது நம்ம கூட அப்படி இருக்கும்போது நம்ம என்ன கூப்பிடுறாரு பாருங்க. உன்னத பாட்டு 7:10, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. அவர் பிரியம் என் மேல் இருக்குது. அவருக்கு பிரியமா நடந்தா கத்தனை சொல்வார்னா, நான் என் பிரியம், என் பிரியமே, என் ரூபவதியேன்னு கூப்பிடுறான்னு உன்னத பாட்டுல பாக்குற. அப்ப நம்மளை பார்த்து அவர் சொல்வாரா, என் பிரியமே என்று அவர் கூப்பிடுறாரா பாருங்க. தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்யணும்னு கத்தரு விரும்புறார். சங்கீதம் 40:8, என் தேவனே உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னார். இப்போ கத்தருக்கு பிரியமா நம்ம வாழணும்னு கத்தனை செய்யற நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு. அப்போ என் பிரியமே சொல்லிட்டு நம்மளை பார்த்து கத்தர் கூப்பிடணும். மற்றவங்க மத்தியில கூட என்ன சொல்லணும்னாக்கா, இவர் வந்து இவன் எனக்கு, இவன் அல்லது இவள் எனக்கு பிரியமானவன் பிரியமானவன் சொல்றோம். அப்போ நம்ம பிரியமா வாழணும்னு கத்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. சரி, அடுத்தது சங்கீதம் 147:11, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கத்தர் பிரியமா இருக்கிறார். தமக்கு பயந்து ஜீவிக்கணும். அப்படி கிருபைக்கு காத்திருந்தா நம்ம மேல கத்தர் பிரியமா இருப்பார். நம்ம பிரியமா இருந்தா பிரியமா இருக்கிற பிள்ளைகளுக்கு தாப்ப எவ்வளவு செலவு செய்வார். அதை காட்டில் நம்ம பரமபிதா, நம்ம இயேசு, அவருக்கு பிரியமாய் நம்ம வாழும்போது கண்டிப்பா கத்தர் என்ன செய்வார்னா எல்லா உலக பிரகாரம் உண்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு. உலகத்துக்கு அப்புறம் கூட என்ன பண்ணுவார், கண்ணை மூடணும் அவரிடத்துல அவரோட கூட இருக்க கத்தர் வழி நடத்துவார். அதனால அவருக்கு பிரியமா நம்ம வாழ்வோம். நம்ம ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான எங்களை பரமபிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிற ஐயா. ஆண்டவரே சோதரி, நாங்கள் மண்ணானவர்கள், ஒன்றுக்கு உதவாதவர்கள் கத்தாவே, நீங்க பரலோக தேவன் பரமபிதா, நீங்க எங்க மேல பிரியம் வைக்கிறீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பிரியப்பட்டு எங்களுக்கு எல்லா காரியத்தையும் நீங்க செய்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. அதே போல உமக்கு எது பிரியமோ அதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யணும்ப்பா. ஆண்டவரே நமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நமக்கு பிரியமான காரியங்களே செய்து, ஆண்டவரே நீர் எங்களை பார்த்து என் பிரியமே, என் ரூபவதியே எங்களை அழைக்கிற வண்ணமாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொருவரும் நமக்கு பிரியமாய் வாழ நீங்க உதவி செய்யுங்க. ஒரு அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. என்ன கஷ்டத்துல, என்ன துன்பத்துல, என்ன பிரச்சனைல, என்ன வேதனை, நான் கஷ்டப்படுகின்றே தவிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா என்னோ பிரச்சனையில நெருக்கடியில காணப்படுறாங்கப்பா. ஆண்டவரே அவர் உம்மிடத்துல வந்து ஆண்டவரே உங்க இறுதி குறைகளை குற்றலை அறிக்கையிட்டு உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு உங்க பிரியமாய் வாழும்போது ஆண்டவரே நீங்க அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. அற்புதம் செய்யுங்கப்பா. எந்த பிரச்சனை இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருந்தாலும் பிரச்சனைல இருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை தாங்க. கஷ்டம், துன்பம், பிரச்சனை, வியாதி, வேதனை எல்லாத்துல இருந்து விடுதலை தந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாவம் சோத்திருக்கிற ஐயா, பொறுப்புள்ள கரத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்துறோம். அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.